அது ஒரு வியாழக்கிழமை. அலுவலகம் போகிற தேவதைகளும், கல்லூரிக்கு போகிற பட்டாம்பூச்சிகளும், பள்ளிக்கூடம் போகிற பூக்களும் பரபரப்பாய் துடிதுடிப்பாய் இயங்குகிற காலை நேரம். 8:45. தன் வீட்டு கூடத்தில் ஜன்னல் ஓரமாய் நின்றபடி எதிர் வீட்டையே தன் இமைகளை துளிக்கூட அசைக்காமல் உற்று பார்த்து கொண்டிருந்தாள் நிர்மலா. நிர்மலா கூரான 18 வயது பருவச்சிட்டு. அந்த அழகான கண்களுக்காகவும் உலகத்தையே எழுதி வைக்கலாம். வில் போன்ற நாசிக்காகவும். இந்த புருவங்கள், மூன்றாம் பிறை நெற்றி, மழைக்கால கருமேகங்களைப் போல அலை அலையான கருங்கூந்தல், சந்தனத்தில் பண்ணியது மாதிரியான முகவாய், மேலே கனிந்த கோவை இதழ்கள், சங்கு கழுத்து, கழுத்துக்கு கீழே பார்க்கும் கண்களை ஏங்க செய்யும் வளவளப்பான இளமை பூரிப்பு, ஒரு கைப்பிடிக்குள் சிறைப்பிடிக்கலாம் போல இடை, துள்ளி ஓடும் மான்குட்டி நடை. இதுதான் நிர்மலா. கட்டியிருந்த மஞ்சள் கயிறு, பூக்கள் பூத்த பாவாடை, மஞ்சள் நிற தாவணி, கருப்பு நிற ரவிக்கை, இரட்டை ஜடை பின்னி, தலை நிறைய மல்லிப்பூச்சூடி ஒரு தேவதையின் எழிலோடு இந்த நிர்மலா சமீபத்தில் 12ஆம் வகுப்பை முடித்து இருந்தாள். நிர்மலாவின் அப்பா தனசேகரன் பள்ளிக்கூட வாத்தியார், அம்மா லட்சுமி தையல் ஆசிரியை. நிர்மலா அவர்களுடைய ஒரே பெண். வேறு குழந்தைகள் கிடையாது. நிர்மலா மீது கொள்ள பிரியம். தங்கள் உயிரையே அவள் மீது வைத்திருந்தார்கள். நிர்மலாவிற்கு மேலே படிக்க ஆர்வம் இல்லை. அதனால் அம்மாவிடமும் அப்பாவிடமும் அழுது அடம் பண்ணி, என்னை கல்லூரியில் எல்லாம் சேர்க்க வேண்டாம், நான் வீட்டு வேலைகளை செய்து கொண்டு வீட்டிலேயே இருந்து விடுகிறேன் என்று தன்னுடைய மேல் படிப்புக்குத்தானே முற்றுப்புள்ளி வைத்து கொண்டாள். நிர்மலா மூக்கும் முழியுமாக இருப்பதால் கல்லூரிக்கு அனுப்புகிற இடத்தில் எவனாவது அவள் மனதை கலைத்து பருவ புயலில் சிக்க வைத்து விட்டால் என்ன செய்வது? அப்படியே நிர்மலா காதல் வலையில் விழாவிட்டாலும் கூட அவளுடைய பேரழகுக்கு ஆசைப்பட்டு பொறுக்கி பயல்கள் எவனாவது அவளுடைய கற்புக்கு பங்கம் விளைவித்து விட்டால்? இப்படி அனாவசியமான பயத்தினை மனதுக்குள் சுமந்து கொண்டிருந்த தனசேகரனும் லட்சுமியும் நிர்மலாவே விருப்பமில்லை, பின் எதற்கு அவளை கட்டாயப்படுத்தி கல்லூரிக்கு அனுப்ப வேண்டும், ரொம்ப நல்லதாய் போயிற்று என்று அவளுடைய விருப்பத்திற்கு இணங்கிவிட்டார்கள். அது முதல் தனசேகரனும் லட்சுமியும் கடந்த 3 மாதமாக நிர்மலா வீட்டிலேயே தான் இருக்கிறாள். காலை 8:30 மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு புறப்பட்டு விடுவார்கள். சாயங்காலம் 5 மணிக்கு தான் திரும்புவார்கள். அவர்கள் இருவரும் வீட்டை விட்டு புறப்பட்ட பிறகு இதோ இந்த ஜன்னல் ஓரமாய் வந்து அமர்ந்து விடுவாள் நிர்மலா. இங்கிருந்து பார்த்தால் எதிர் வீடு நன்றாக தெரியும். எதிர் வீட்டில் அப்படி என்ன இருக்கிறது என்று கேட்கிறீர்களா? எதிர் வீட்டில்தான் நிர்மலாவுக்கு பிடித்த அவன் இருக்கிறான். அவன். நிர்மலாவின் இதயம் முழுக்க நிரம்பி வழிவது ஆதித்தின் நினைவுகள்தான். அவள் ஆதித்தை நினைக்காத நாளே இல்லை. தூங்கும்போது கூட ஆதித்தின் பெயரை உச்சரித்து கொண்டுதான் தூங்கவே ஆரம்பிப்பாள். நிர்மலா தினம் தினம் காணும் கனவிலே எல்லாம் ஆதித்துதான் கதாநாயகி. 26 வயசு ஆதித். வங்கியில் வேலை பார்க்கிறான். இன்னும் கல்யாணமாகவில்லை. அவன் தனக்காகவே பிறவி எடுத்தவன் என்பது நிர்மலாவின் நினைப்பு. ஆதித்துக்கும் மாநிறம்தான். நல்ல உயரம், அகன்ற விரிந்த மார்பு, சரத்குமாருக்கு தம்பியோ என்று எண்ண வைக்கும் முகம், கரு கரு மீசை வழிய தெத்துப்பல் தெரிய அவன் இதழோரம் புன்னகைக்கும் போது நாள் கணக்கில், மாத கணக்கில், வருட கணக்கில், யுவ கணக்கில் அவன் முகத்தையே பார்த்து கொண்டு இருக்கலாம் போல தோன்றும் நிர்மலாவுக்கு. ஆதித்தை எந்த பெண் பார்த்தாலும் அடுத்த வினாடியே மயங்கி விடுவாள். இவனை போன்ற கட்டழகன் நமக்கு கணவனாக அமையக்கூடாதா என்று ஏங்குவாள். நிர்மலாவும் அப்படித்தான் மயங்கினாள், ஏங்கினாள். இப்பொழுது நிர்மலா கண் இமைக்காமல் காத்திருப்பது கூட ஆதித்திற்காகத்தான். ஆதித் வேலைக்கு புறப்பட்டு போகிற அழகை ரசிப்பதற்காகத்தான். நிர்மலா தன்னுடைய வெண்டைக்காய் பிஞ்சு விரல்களை ஒவ்வொன்றாய் உதடுகளுக்கு மத்தியில் வைத்து நகங்களை கடித்து துப்பத் தொடங்கினாள். ஆதித் வீட்டுக்குள் இருந்து வெளிப்பட்டான். மஞ்சள் நிற முழுக்கை சட்டையும் அதற்கு எடுப்பாய் கருப்பு நிற பேண்ட்டும் அணிந்து
இன் பண்ணி இருந்தான். கையில் ஒரு சின்ன லெதர் பேக் வைத்திருந்தான். அதற்குள் அவன் மதியம் சாப்பிடுவதற்கான டிஃபன் பாக்ஸ் இருப்பது துரித்து கொண்டு தெரிந்தது. வாசலோரம் நிறுத்தியிருந்த தன் சுசுகியை நெருங்கினான். சுசுகியின் பின்பக்க பெட்டியை திறந்து அதற்குள் கையில் இருந்த லெதர் பேக்கை வைத்து நன்றாக மூடினான். அம்மா, நான் போயிட்டு வரேன். வீட்டுக்குள் இருந்த அம்மாவுக்கு குரல் கொடுத்துவிட்டு சுசுகியின் இருக்கையில் தாவி அமர்ந்து அதை ஸ்டார்ட் செய்தான். அப்பொழுது காலில் அணிந்திருந்த கொலுசுகள் கவிதையாய் சினுங்க அழகிய மான்குட்டியாய் அவனை நோக்கி ஓடி வந்து சின்னதாய் மூச்சு வாங்கி அவன் தோள்களில் உரசினார் போல நின்றாள் நிர்மலா. நிர்மலாவை ஏறிட்டான் ஆதித். நிர்மலா, என்னத்துக்கு இப்படி ஓடி வந்த? என்ன வேணும் உனக்கு என்றான். நிர்மலா மௌனமாய் நின்றாள். வைத்த கண் வாங்காமல் அவனையே பார்த்தாள். மனதினுள், என்ன வேணும் உனக்குண்ணா கேட்குறீங்க? எனக்கு நீங்க தான் வேணும். உங்களோட முத்தங்கள் வேணும். தருவீங்களா? ஏக்கமாய் நினைத்தபடியே சொன்னாள். நேத்து நேத்து என்ன சொல்லு நிர்மலா. நேத்து ராத்திரி நான் உங்க வீட்டுக்கு வந்தபோது நீங்க கதை படிச்சுக்கிட்டு இருந்தீங்க இல்ல? ஆமா, அதுக்கு என்ன? எனக்கு கதைன்னா உயிர். அதை எனக்கு தரீங்களா? படிச்சுட்டு தரேன். புருவங்களை உயர்த்தி கண்கள் விரிய கேட்டாள். எங்க வீட்ல என்னோட அறையில மேசை மேல வச்சிருக்கேன். எங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போ. பத்திரமா படிச்சுட்டு திருப்பி கொடுத்துடு. அது என்னது இல்ல, இரவல் புத்தகம். தலையை ஆட்டினாள் நிர்மலா. ஒரு சின்ன உருமலோடு ஆதித்தை சுமந்தபடி சுசுக்கி பறந்தது. அவன் தெருமுனையை கடக்கும் வரை அவன் முதுகையே வெறித்து பார்த்த நிர்மலா விறுவிறு என்று அவன் வீட்டிற்குள் ஓடினாள். இன்று கதை புத்தகத்தை கேட்டது போல நாளைக்கு உங்கள் இதயத்தை கேட்கப் போகிறேன். மறுப்பில்லாமல் தருவீர்களா ஆதித்? நிர்மலா கூடத்தில் ஒரு பலகை கட்டை மீது அமர்ந்து அருவாள்மனையில் காய்கறி நறுக்கி கொண்டிருந்த ஆதித்தின் அம்மா பத்மாவின் முன்பு வந்து நின்றாள். பத்மாவின் 45 வயது. நல்ல நிறம். எளிய நூல் சேலையில் கட்டியிருந்தாலும் லட்சணமான பளிச்சென்று இருந்தாள். கண்களில் சாந்தம் வழிந்தது. கணவரை பறிகொடுத்தவள் என்பதற்கு அடையாளமாய் நெற்றி நிறைய விபூதி பூசியிருந்தாள். காதோறும் ஓடிய நரை அவளுக்கு வயதாகிவிட்டதை காட்டியது. நிர்மலாவை பார்த்து சின்னதாய் சிரித்தாள் பத்மா. வா நிர்மலா. நிர்மலா அவளுக்கு அருகில் மண்டியிட்டு அமர்ந்து கொண்டாள். இங்க கொடுங்க அத்தை, நான் நறுக்கி தரேன். வேணாம் நிர்மலா, இதோ நானே நறுக்கி முடிச்சிட்டேன். ஆமா, அப்பாவும் அம்மாவும் வேலைக்கு போயிட்டாங்களா? போயிட்டாங்க. நீ சாப்பிட்டாச்சா? ம், சாப்பிட்டேன். ஆதித்துக்கு பிடிக்குமேன்னு புளிக்கூழ் செஞ்சேன். நீ கொஞ்சம் சாப்பிட்றியா? வேண்டாம் அத்தை, எனக்கு கதை புத்தகம் வேணும். ஆதித் அத்தாங்கிட்ட கேட்டேன். அவரோட அறைக்குள்ள மேசை மேலே இருக்குதாம். எடுத்துக்க சொன்னாரு. எடுத்துட்டு போகட்டுமா? தன் பெரிய கண்களில் அப்பாவித்தனத்தை காட்டி கெஞ்சலாக நிர்மலா கேட்க, நல்லா கேட்டப்போ. இது உன் வீடு மாதிரி. நீ எப்போ வேணாலும் வரலாம், எதை வேணாலும் எடுத்துட்டு போகலாம். என்னிடம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. பத்மா இப்படி சொன்னதில் பூரித்து போனாள் நிர்மலா. சந்தோஷத்தில் இதயம் தழும்பி வழிந்தது. இது உன் வீடு மாதிரி. நீ எப்போ வேணாலும் வரலாம், எதை வேணாலும் எடுத்துட்டு போகலாம். பத்மாவின் குரல் திரும்ப திரும்ப காதினுள் ஒலித்தது. வில்லில் இருந்து விடுபட்ட அம்பாய் ஆதித்தின் அறைக்குள் நுழைந்தாள். உள்ளே மேசை மீது இருந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். அப்பொழுது அவள் வீட்டு வாசலில் சைக்கிளை நிறுத்திவிட்டு சைக்கிள் மணியை விடாது அடித்து கொண்டிருந்தார் சீருடை அணிந்த தபால்காரர். அதை பார்த்துவிட்டு நிர்மலாவிடம், நிர்மலா, உங்க வீட்டுக்கு கடதாசி வந்திருக்கு போல இருக்கு. வேகமாய் ஓடிப்போய் வாங்கு என்றாள் பத்மா. நிர்மலா வேகமாய் ஓடிப்போய் தபால்காரர் நீட்டிய நீல கடித உரையை கையில் வாங்கினாள். அவளுடைய அப்பா தனசேகரின் பெயருக்கு வந்திருந்தது கடிதம். அனுப்புனர் பகுதியில் முகவரியை படித்தாள். அவளுடைய அத்தை பொன்னம்மாவின் பெயரும் முகவரியும் எழுதப்பட்டிருந்தது. அப்பாவின் பெயரும் வரும் கடிதங்களை வைத்து விடுவாள். அன்றும் அப்படித்தான் செய்தாள். அந்த கடிதத்தை கொண்டு போய் அலமாரியின் மேலையில் தட்டில் பத்திரமாக வைத்தாள். அக்கடிதத்தினுள் நிர்மலாவின் சந்தோஷத்திற்கு கூறு விளைவிக்கக்கூடிய செய்தி ஒன்று காத்திருப்பது தெரியாமல் சென்னலோரம் நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்து சுகமாக சாய்ந்தபடி
ஆதித்தின் அறையிலிருந்து எடுத்து வந்த புத்தகத்தை பிரித்தாள். இந்தியன் வங்கி. காசாளர் பகுதியில் தன்னுடைய இருக்கையில் அமர்ந்திருந்தான் ஆதித். வங்கியில் வாடிக்கையாளர்களின் கூட்டம் வழக்கத்தை விட அதிகமாகவே இருந்தது. அந்த வங்கியின் ஆதித்தையும் சேர்த்து மொத்தம் 17 பேர் வேலை செய்கிறார்கள். எல்லோரும் அவரவர் இருக்கைகளில் சுறுசுறுப்பாகவும் இயங்கிக் கொண்டிருக்க, அவரவர் வேலைகளில் மும்முரமாகவும் ஒரு இருக்கை மட்டும் காலியாக இருந்தது. ஆதித்திற்கு 2 இருக்கை தள்ளி இருந்தது அந்த இருக்கை. ஆதித்தின் கண்கள் ஏக்கமாய் அந்த இருக்கையை முற்றுகையிட்டன. பிறகு வாயில் பக்கமாய் கண்கள் வங்கியின் நுழைவு ஆலை பாய்ந்து மனதினுள் ஏமாற்றம் படரத் தொடங்கியது. வேலையில் மனம் ஒட்டவே இல்லை. மீனா, ஏன் இன்னும் வரவில்லை? என்ன ஆயிற்று என் தேவதைக்கு? உடம்பு முடியவில்லையா? உயிரே, என்னை ஏன் வதைக்கிறாய்? இன்று ஏன் இத்தனை தாமதம்? சீக்கிரமாய் வந்துவிடு. உன் நிலா முகம் காணாது எனக்கு வேலையே ஓடவில்லை. என் தவிப்பு உனக்கென்ன தெரியப் போகிறது? என் தவிப்பு உனக்கு புரிந்து போய் இருந்தால் என்னை துடிக்க வைத்துவிட்டு வேடிக்கை பார்ப்பாயா? நீ மனம் கொந்தளித்து கொண்டிருக்கிறது. கைகளும் கண்களும் இயந்திரத்தனமாய் வேலையில் ஈடுபட்டிருந்தன. மீனா, உன்னை என் கண்களும் மனமும் ஒரு சேர தேடுகின்றதே. இது ஏன்? நீ வராமல் போனால் எனக்குள் இத்தனை வாட்டமும் வேதனையும் இருளும் சூழ்வது ஏன்? நீ வேலைக்கு ஒரு நாள் வராமல் போனாலும் என் இரத்த ஓட்டமே நின்றுவிடும் போலிருக்கிறதே. ஏன்? இந்த தவிப்புக்கு பேர்தான் காதலோ? இந்த துடிப்புக்கு பேர்தான் காதலோ? இந்த ஏக்கத்திற்கு பேர்தான் காதலோ? ஆதித்தின் உள்ளத்தில் காதல் என்னும் மாபெரும் சக்தி ஊடுருவி இருந்தது. அவனோட இந்த வங்கியில் வேலை பார்க்கிற மீனாவை அவன் உயிருக்கு உயிராய் நேசிக்கிறான். மீனா அந்த வங்கியில் வேலையில் அமர்ந்து 9 மாதங்கள் தான் ஆகிறது. இந்த 9 மாதங்களில் தன் மனதை அப்படியே அவளிடம் கொடுத்து விட்டான். அவன் மனம் அவளிடம் பறிப்போய் விட்டது. அவளுக்கு தெரியவே தெரியாது. மீனாவுக்கு 20 வயதுதான் இருக்கும். சுண்டினால் ரத்தம் தெறிக்கும் சிவப்பு நிறம் என்றெல்லாம் சொல்ல முடியாது. சுமாரான நிறம்தான். சராசரி பெண்ணுக்குரிய உயரம். சுருள் சுருளான கருகருவென்ற அடர்த்தியான மேக கூந்தல். காதோரம் கொத்தாய் முடுக்கற்றை ஒதுங்கி இருக்கும் தனி அழகு. அழகு நிலையங்களுக்கெல்லாம் செல்லாமல் இயற்கையாகவே வில்லாய் வளைந்த புருவங்கள். புருவங்களுக்கு கீழே 1,00,00,000 மின்னல்களை உள்ளடக்கிய கண்கள். சீராய் செதுக்கிய நாசி. கனிந்த இதழ்கள். சீரான பல்வரிசை. சாய்ந்து அவள் சிரிக்கிற அழகிலும் பேச்சிலும் சொக்கி போய் இருந்தான் ஆதித். அவளை அவன் பார்த்த நாள் முதலாய் அவன் மனம் அவனிடம் இல்லை, அவளிடம் போய்விட்டது. அவனோடு தினமும் ஓய்வு நேரத்தில் அரசியலை பற்றி, சினிமாவை பற்றி, நாவல்களை பற்றி, விளையாட்டை பற்றி வார்த்தைகளை பரிமாறிக்கொள்வான், சிரிப்பான், அரட்டை அடிப்பான். ஆனால் காதலை பற்றி மட்டும் இதுவரை விவாதித்ததும் இல்லை, காதலை வெளிப்படுத்தவும் இல்லை. கற்பனையில் அவளோடு கைகோத்து ஆடி பாடி குதூகலிக்கிற மனசு நனவிலே கண்ணியமாய் விலக்கிக் கொள்கிறது. இதயத்தில் இருந்து எழுகிற எண்ணங்கள் வார்த்தைகளாக்கி தொண்டை குழியை தாண்டுவதற்கு முன்னரே அடங்கி விடுகிறது, மாயமாய் மறைந்து விடுகிறது. எதுவோ தடுக்கிறது. இனம் புரியாத தயக்கம் வந்து ஒட்டிக்கொள்கிறது. இவனை பேச விடாமல் முட்டுக்கட்டை போட்டு விடுகிறது. என்று சொல்வோம், நாளைக்கு சொல்வோம் என்று நாட்கள் வீணாய் கழித்து கொண்டிருக்கிறது அவன் மனசு. நான் உங்களை காதலிக்கிறேன் என்று அவளுடைய கண்களை நேருக்கு நேர் பார்த்து எளிதில் அவனால் சொல்லிவிட முடியும். ஆனால் அதற்கு அவளுடைய பதில், நான் உங்களை காதலிக்கவே இல்லையே. இந்த நினைப்போடு என்னிடம் பழகினீர்கள். ச்சே, தூ, கடைசியில உங்க ஆம்பள புத்திய காட்டிட்டீங்களே. அவன் எதிர்பார்ப்பில் கரியை பூசி, அவன் எண்ணங்களுக்கு தீ வைத்து, இதயத்தை ஆணியால் அடித்து காயப்படுத்தி, கனவுகளுக்கும் ஆசைகளுக்கும் கல்லறை கட்டிவிட்டால் அவளால் அதை தாங்க முடியுமா? அந்த சக்தி அவனுக்கும் இல்லை. காதலை பூட்டி வைப்பதும் சுகம்தான். அந்த சுகத்திலே தான் இப்பொழுது அவன் திளைத்து கொண்டிருக்கிறான். வங்கியின் சுவர் கடிகாரம் டான் டான் என்று 11 முறை அடித்து ஓய்ந்தது. இனிமேல் இன்று வேலைக்கு வரமாட்டாள் மீனா. இன்று முழுக்க என் கண்மணியை பார்க்காமல் எப்படி நேரத்தை ஓட்டப் போகிறேன்? தலைவலி கொஞ்சம் கொஞ்சமாய் அரும்பி அதிகரித்தது ஆதித்திற்கு. தனசேகரனும் லட்சுமியும் சாயங்காலம் அவரவர் பள்ளிக்கூடங்களிலிருந்து களைப்பாய் வீடு திரும்பியதுமே
சுட சுட கோலை நிறைய ருசியான தேநீர் கொண்டு வந்து கொடுத்தாள் நிர்மலா. இருவரும் வாங்கி பருகினார்கள். பிறகு லட்சுமி கொல்லைப்புற கிணற்றடிக்கு போய் முகம் கழுவி கண்ணாடி பார்த்து திலகமிட்டு கொண்டு இரவு சாப்பாட்டை தயாரிப்பதற்காக அடுக்களை பக்கம் போய்விட்டாள். தனசேகரன் அன்றைய செய்தித்தாள்களோடு கூடத்தில் கிடந்த சாய்வு நாற்காலியில் வந்து அமர்ந்தார். அப்பா, இந்தாங்க. அலமாரியில் இருந்த அந்த கடித உரையை எடுத்து வந்து நீட்டினாள் நிர்மலா. அட, கடிதமா வந்திருக்கு? யார்கிட்ட இருந்துமா? தெரியலப்பா, பிரிச்சு படிச்சு பாருங்க. தனசேகரன் அந்த கடித உரையை கையில் வாங்கி அனுப்புனர் பகுதியில் எழுதப்பட்டிருந்த தன் சகோதரியின் பெயரை பார்த்ததும் அவர் முகம் மலர்ந்தது. உன் அத்தை கிட்ட இருந்து வந்திருக்குமா என்றவர் அடுக்களை பக்கம் குரல் கொடுத்து லட்சுமியையும் கூப்பிட்டார். லட்சுமி, இங்க வாயேன். உன் அருமை நாத்தனார் வீட்டில இருந்து கடிதம் வந்திருக்கு. என்ன எழுதியிருக்குன்னு பார்ப்போம். படிக்கிறேன் கேளு. கடித உரையில் ஓரங்களில் கிழித்து கடிதத்தை விரித்து சப்தமாய் படிக்க ஆரம்பித்தார். கண்ணிமைக்காமல் அவரையே பார்த்து கொண்டு நின்றிருந்த நிர்மலாவின் முகம் இருளத் தொடங்கியது. அன்புள்ள தம்பி தனசேகருக்கு உன் அருமை அக்கா பொன்னம்மா அநேக ஆசீர்வாதங்களுடன் எழுதி கொள்வது. இங்க நான் அத்தான், உன் மருமகன் வைரவேல் அனைவரும் ஏக சுகம். அதுபோல் அங்கு நீ, லட்சுமி, நிர்மலா ஆகியோரதும் சுகம் காண ஆவல். வைரவேலுக்கு இந்த சித்திரை மாதம் முடிந்தால் 30வது வயது ஆரம்பமாகிறது. இனிமேல் காலத்தை கடத்தாமல் கால நேரத்தில் அவனுக்கு ஒரு கால்கட்டு போட்டு விட வேண்டும் என்று நானும் அத்தானும் ஆசைப்படுகிறோம். தரகர் மூலமாய் வைரவேலுக்கு நிறைய பெரிய இடங்களிலிருந்து வரன்கள் வந்து குவிந்துள்ளது. எல்லாவற்றையும் வேண்டாம் என்று தட்டி கழித்து விட்டான் வைரவேல். அவனுக்கு நிர்மலா மீதுதான் கொள்ளை ஆசை. மனதால் நிர்மலாவை தான் மணப்பேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறான். முன்பின் அறிமுகமே இல்லாத எவ்வளோ ஒருத்தி என் வீட்டுக்கு மருமகளா வருவதில் எனக்கு துளி கூட விருப்பமில்லை. உன் அத்தானின் ஆசையும் அதான். எங்கள் இருவருக்குமே நிர்மலாவை வைரவேலுக்கு மணம் முடிக்க பூரண சம்பந்தம். சிறு மனத்தாங்கல் காரணமாய் நம் இரு வீட்டுக்கும் இடையே பேச்சுவார்த்தை இல்லாமல் இருப்பதை மனதில் வைத்து கொள்ளாதே. பழைய பகையெல்லாம் மறந்துவிடு. நான் மறந்துவிட்டேன். நம் இரத்த பந்தமும் சொந்தமும் ஆயுள் முடியும் வரை நீடிக்க வேண்டும் என்றால் வைரவேலுக்கு நிர்மலாவிற்கும் மனம் முடித்தே ஆக வேண்டும். நீ என்னுடைய ஆசையை பூர்த்தி செய்வாய் என்று நம்புகிறேன். உன்னுடைய சம்மதம் கடிதம் கண்டவுடன் நான், அத்தான், வைரவேல் மூவரும் முறைப்படி உன் வீட்டிற்கு நிர்மலாவை பெண் கேட்டு வரலாம் என்று இருக்கிறோம். நீ விரும்பினால் அன்றே நிச்சயதார்த்தத்தை வைத்துக் கொள்வோம். உடன் பதில் எழுது. இப்படிக்கு உன் நல்ல பதிலை ஆவலுடன் நோக்கும் அக்கா பொன்னம்மா. கடிதத்தை படித்து முடித்தார் தனசேகர். முகத்தில் எந்த சலனமும் இல்லாமல் மனைவி லட்சுமியை பார்த்தார். கடிதத்தை பிரிக்கும் முன்பு இந்த பரபரப்பும் ஆர்வமும் இப்பொழுது இல்லை. தன் சகோதரி பொன்னம்மாவின் குடும்பத்தை பற்றி அவருக்கும் லட்சுமிக்கும் நன்றாகவே தெரியும். பொன்னம்மா பேராசக்காரி. அவள் கணவர் கனகசபையும் அப்படித்தான். அம்மாவிற்கும் அப்பாவிற்கும் தப்பாமல் பிறந்த பிள்ளை வைரவேல். அவனிடம் இல்லாத பழக்கமே இல்லை. புகைப்பிடிப்பான், குடிப்பான், இன்பம் தேடி அலைவான். எந்த வம்பு சண்டை என்றாலும் முன்னே நிற்பான். முரட்டு சுபாவம், கெட்ட புத்தி கொண்டவன். யாராவது ஒரு அழகான பெண்ணை பார்த்து விட்டால் போதும், உடனே இனிக்க இனிக்க பேசுவான். பின் தொடர ஆரம்பித்து விடுவான். பக்கம் பக்கமாய் காதல் கடிதம் எழுதி கொடுத்து விடுவான். ஊரில் அவனுக்கு நல்ல பேரே கிடையாது. இவை யாவும் தனசேகரனுக்கும் தெரிந்ததுதான். தனசேகருக்கு லட்சுமிக்கும் வைரவேலை பிடிக்கவே பிடிக்காது. உறவுக்காரன், அதுவும் தாய்மாமன் என்பதால் வைரவேலால் பாதிக்கப்பட்டவர்கள் தனசேகரனை தான் தேடி வருவார்கள். உங்க அக்கா மகனை கண்டிக்க கூடாதா, புத்திமதி சொல்லக்கூடாதா என்று அவரை கூப்பிடுவார்கள். அது மாதிரியான சமயத்தில் அக்கா வீட்டுக்கும் எனக்கும் பேச்சுவார்த்தை முறிஞ்சி ரொம்ப நாள் ஆகுது. எனக்கு எதுவும் தெரியாது, எதையும் என்னிடம் சொல்லாதீர்கள், நாசுக்காய் விலக்கி விடுவார். அவருக்கு நிர்மலாவை வைரவேலுக்கு கட்டி கொடுக்க வேண்டும் என்ற ஆசையெல்லாம் வந்ததே இல்லை. கிளியை வளர்த்து ஓனாய் கையில் கொடுப்பதற்கு யாராவது விரும்புவார்களா? நிர்மலாவின் கல்யாணத்தை பற்றி அவர் இன்னும் யோசிக்கவில்லை. அதற்குள் பொன்னம்மா யோசித்து விட்டாள். தன் மகன் பெரிய யோகியன் போல நினைத்து எத்தனை துணிச்சலோடு கடிதம் எழுதியிருக்கிறாள்.
2 வருடம் முன்பு அவளுடைய அம்மா, அதாவது நிர்மலாவின் பாட்டி, தான் சாகும் தருணத்தில் தன் கழுத்தில் கிடந்த 10 பவுன் தங்கச் சங்கிலியை கழற்றி நிர்மலாவின் கழுத்தில் போட்டுவிட்டு செத்து விட்டாள்.